கோவை விஞ்ஞானி, அவருடைய மகன் வந்து கோபால் நாயுடுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். அவர் சொன்னார், அவர் வந்து ஒரு மின்னணு ஒரு ஆலை நிறுவனம் சொல்லிட்டு அந்த சூளகிரியில் பண்ணுறாராம். இதை போலவே மக்களெல்லாம் வந்து தப்பாக வதந்தியை பரப்பி அந்த தொழிற்சாலை வரவிடாமல் பண்ணிட்டாங்களாம். அப்போ தான் எம்ஜிஆர் யோசனை பண்ணாராம். அப்போ ஒரு பாமர மக்களை வந்து இவங்க இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கல்வி அறிவு இல்லை, அப்போ அவங்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கணும். அப்படி கல்வி அறிவு கொடுக்கணும்னா வெறும் கல்வி அறிவு கொடுத்தா மட்டும் போதாது, அவங்களுக்கு முக்கியமானது உணவு. அந்த உணவு பண்ணுறதுக்காகத்தான் சத்துணவு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு ராசாராம் சொன்னார் என்கிட்ட. அதாவது என்னென்னா அவ்வளோ பெரிய அவர் சொல்கிறாங்க பாருங்கள், சும்மா ஒரு வறுமையில் ஏழ்மையில் இருக்கிற பசங்களை மட்டும் இல்லை, அவர் கல்வி அறிவு கொடுக்கறதுக்கு முன்னால் அந்த கல்வி அறிவு கொடுக்கறதுக்கு சத்துணவு இருந்தால் தான் அவங்க வந்து வருவாங்கன்ற மாதிரி கல்வி அறிவு பெருக்கணுன்றதுக்காகத்தான் அவர் ரொம்ப அதீதமாக அவர் ஆழமாக சிந்திச்சாராம். இது ராசாராம் ஐயா சொல்லுவார். அப்படிப்பட்ட வள்ளலையா அவர் எதிர்கட்சிகளால் மட்டுமே, கருணாநிதியால் மட்டுமே, மற்ற கட்சிகளால் மட்டுமே வந்து அவரை வந்து ஆப்போசிட்டாக நினைக்காதீங்க.